டேய் அடக்கோலே முதலாளி, நானும் என் பொண்டாட்டி அன்னைக்கிலையும் இனிமேல் வீட்டுக்குள்ள சந்தோஷமா இருக்க முடியாரா? ஏன் முதலாளி? அதனால வெளியில தேனிலவு போய் சந்தோஷமா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டுண்டா. இந்த என்னோட தேனிலவு தேரு எறா அந்த மாலைய ஏடா நான் கழுத்துல போட்டேன்னா ஊருக்குள்ளேடா போறது. என்னோட தேனிலவு தேருக்கு போட்டு சும்மா ஜம்முன்னு ரெடி பண்ணுடா. நான் பண்ணாலாம் சரி இருக்காது முதலாளி, நீங்களே பண்ணிக்கிங்க. நம்மளை ஆளா விடுங்க. கருமம், தேனிலவுக்கு போறோன்னா நம்மளே பண்ணுமா கருமம். அடிப்பாடு என்னடா எதிர்த்து பேசுறியா நீ? என்னோட தேனிலவு தேரை ரெடி பண்ண முடியுமா முடியாதா? அட என்னங்க முதலாளி, நான் இது வரைக்கும் பணம் போகிற வண்டிக்கு தான் பூ போட்டு அலங்காரம் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தேனிலவு வண்டிக்கெல்லாம் நான் அலங்காரம் பண்ணதில்லை முதலாளி. ஏய் அடக்கோலே, நீ தேனிலவை தேருக்கு அலங்காரம் பண்ணணும் சொல்லியிருக்கிற. நீ பணம் போகிற வண்டிக்கு அலங்காரம் பண்ணுவியோ இல்லை சனம் போகிற வண்டிக்கு அலங்காரம் பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அட என்ன முதலாளி, உங்களோட பெரிய அக்கா போறா போச்சு. இந்த இந்த போட்ட வண்டியை கொண்டாந்து நிறுத்திக்கிட்டு இதில் தான் நான் தேனிலவுக்கு போவேன், தேரேறி போவேன்னு சொல்லி எம்பட மானத்தை வாங்கி தொலைக்காத முதலாளி. ஏய் வாய் ரொம்ப நீளுது. என்னோட தேனிலவு தேர ரெடி பண்ணி வைக்கிற. நான் போய் உள்ள அன்னக்கிளிய கூட்டிட்டு வரக்குள்ள என்னோட தேனிலவு தேர் ரெடியா இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோ, நம்ம ஊர்ல பணம் கொண்டாரங்கள்ல வண்டி அதுல போற மாதிரி இருக்கு. என்ன பாத்துக்க. சரிங்க, என்னமோ இந்த அக்கப்போருக்கு நேரம் சரியில்லை. தேனிலவுக்கு போறவன் திரும்பி வர்றானோ இல்ல ஆம்புலன்ஸ் வண்டியில போனமா வரானான்னு தெரியல. எப்படியோ நமக்கு கொடுத்த வேலையை செஞ்சு விட்டுருவோம், அப்பதான் சம்பளம் தெரிவியா. ரெண்டு பேரும் தேனிலவுக்கு போற தேர ரெடி பண்ணிட்டியா? சூப்பரா ரெடி பண்ணிட்டேன் முதலாளி. இங்க பாரு அன்னைக்கிளி, நம்ம ரெண்டு பேரும் வீட்டுல சந்தோஷமா இருக்க முடியாது. அதனால தேனிலவு தேர ரெடி பண்ண சொல்லியிருக்க. நாம ரெண்டு பேரும் தேனிலவு தேர்ல ஏறி ஊர்கோலமா போய் ஒரு மாசத்துக்கு சந்தோஷமா இருந்துட்டு வரலாம். எங்க அக்காவை மட்டும் கூட்டிட்டு போயிடாத பொன்னியான விட்டு. ஆமா, நம்ம எதுலங்க போறோம்? நம்ம தேனிலவு தேர் ரெடியா இருக்குமா? அந்த வீணா போன நாய் ஏதாவது கழட்டி விட்டுருந்தாலும் இருப்பியா? தள்ளுங்க. என்னங்க இவ்வளவு பழசா இருக்கு வண்டி? வண்டியும் பழசுந்தே முதலாளி, பழசுதே. வண்டி பழசா இருந்தாலும் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குறா. வண்டி பாரு. நம்மளுக்கு புது வண்டி முதலாளி, நியூ மாடல் 2026. புல் ஸ்பீட்ல புல் ஸ்பீட். ஏய் கம்மனடா. அன்னைக்கிலே நீ வா, அந்த நாய் கூட வளவள என்ன பேசிக்கிட்டு வா, வந்து வண்டியில ஏறு, நம்ம ரெண்டு பேரும் தேனிலவுக்கு போலாம். சீச்சி, நான் ஏற மாட்டேன், நீங்க தான் முதல்ல ஏறணும். அன்னைக்கிளி நீ ஏறு அன்னைக்கிலே, அப்பதான் என் மனசு சந்தோஷப்படும். ஆட ஓடுங்க, ரெண்டு பேரும் சாண்டா போடாதீங்க. ஏய் கம்மனடா. ஏங்க இங்க பாருங்க, ஆம்பளைங்க தான் ஃபர்ஸ்ட் ஏறணும், நீங்க ஏறுங்க பாக்குறேன் நானு. அன்னைக்கிலே ஆம்பளை என்ன பொம்பளை என்ன, முதல்ல நீ ஏறு, அப்பதான் நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி. சண்டை போடாதீங்க மறுபடியும் முதலாளி. நீங்க இங்க வாங்க, இங்க வாங்க. அன்னைக்கிலே நீங்க இங்க வாங்க, இப்ப நான் ஏறேன் பாருங்க. ஏங்க ஏய் கம்ம வாடங்க, நான் ஏறேன் முதலாளி. டேய் அறிவு கட்ட நாயே, உங்கட சொல்லானதா இருந்த. நாங்க ரெண்டு பேரும் தேனிலவுக்கு போறோம்டா. இரியா இங்க பாரு, நீ ஏறியோ இல்லையோ அவன் தான் முத ஏறதுக்கு அலையறான். அவன் 2-3 நாளாவே அப்படித்தான் தெரியுறான். எல்லாம் அன்னைக்கிலையும் பார்த்துதான் கிளி ஆட்டம் இருக்கு. டேய் இங்க வாடா, டே குட்டா மண்டையா இங்க வாடா. சரி வாங்க போலாம். உங்கட சொல்லாம இருக்க முடியாது.
நானும் அன்னைக்கிலையும் எங்க போறேன் தெரியுமா? தேனிலவு போறோம்டா. என்ன நீ எதை இடையில தொந்தரவு பண்ணாம இருந்தீங்கன்னா போதும். ஏய் இங்க பாரு, சண்டை எல்லாம் பண்ணக்கூடாது. நாங்க 2 பேருமே ஹனிமூன் போறோம். ஆனிமூனா? அப்படின்னா ஏய் ஆனிமூன்னா என்ன? ஹனிமூன் இல்லடா, ஹனிமூன். ஓ ஹனிமூனா? முதலாளி இது ஆனிமா தான் இருக்கும். அதுக்குள்ள அவசரம் ஏறி உட்கார்ந்துட்டான் பாரு. அந்த நாய் இன்ன வரைக்கும் அனிமூணு போனதில்ல இல்ல, அதனால தெரியாது. ஆமா ஆமா புதுசு. நான் எங்கெங்க உட்கார்றது? நான் உட்கார வைக்கிறேன் அன்னைக்கு உன்னை தூக்கி. ஏய் கம்முனுடா. அட நீ ஏறிடலன்னா அவன் ஏறிடுவான். இரு வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இதெல்லாம் வண்டி தூக்குது. ஏங்க எனக்கு ஏறதுக்கே பயமா இருக்கு. ஏய் கம்முனுடா, அடிச்சு போடுவேன். டேய் ஏத்தி விட்றா, நீங்க இது ஏறிறாரா? ஐயோ என்ன அலையற நீ ஒண்ணு. அவனைத்தாமா சொன்னேன். போடா முன்னாடி. ஏங்க, வண்டி எடுத்துறாதீங்க. போலாம். ஐயோ முதலாளி என்ன இப்படி விழுந்துட்டீங்க? டேய், ஒரு சிரிப்பா இருக்கா? ஏங்க வா முதலாளி வா 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 வா. என்னங்க என்னங்க இப்படி ஆயிடுச்சு? இப்பதான் போலான்னு கால் எடுத்து வச்சோம். நீங்க இப்படி பப்பரப்பேட்டை விரிச்சுக்கிட்டு படுத்துட்டீங்களே. ஏங்க இப்ப நம்ம எப்படி ஹனிமூன் போய் கொண்டாடுறது? ஹனிமூனு இல்ல, ஹனிமூனு இல்ல. கல்யாணம் ஆகி 1 வாரம் கூட ஆகல. முதலிரவும் போச்சு, எல்லாம் போச்சு. வா. ஏங்க இடுப்புல படமா அடியா? நல்லா அடிபட்டு இருக்குது. எங்கெங்க அடிபட்டு இருக்குன்னு தெரியல. நான் வேணா பார்க்கட்டா முதலாளி தூக்கி? டேய் கன்றாது புடிச்சவனே. அவ ஜெட்டி போட்டுருக்க தெரியல. அதெல்லாம் 3 போட்டிருக்கு அப்படி. ஏங்க இப்ப என்னங்க பண்றது? எனக்கு ஹனிமூன் கொண்டாடியே ஆகணும். வா அன்னைக்கிளி, நம்ம வீட்டுக்குள்ள போயாவது ஹனிமூனை கொண்டாடலாம். அட இருங்க, எங்க போறீங்கன்ட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. எங்க போனாலும் இப்படி போனா எப்படி? என்ன டேய் விளங்காத அவன. உன்னை பார்த்தனால என் புருஷனுக்கு இடுப்பு போயிருச்சு. அட எங்க ஊர்ல எங்க போனாலும் என் மூஞ்சியை பார்த்துட்டு தான் போவாங்க. நீ என்ன விளங்காது சரியா? இவன் மூஞ்சி பாட்டு போனா அது விளங்காது. சரியா காலில் விழுவுங்க, ஆசீர்வாதம் மட்டும். இப்ப என்னங்க பண்றது? நம்ம போலாம். தர்மா, நான் சொல்கிறத கவனமாக கேளு. உன் அண்ணன் சாவுக்கு காரணமானவங்களே நான் பழி வாங்கியே தீரணும். அதுக்கு உன் துணை எனக்கு தேவை. என்ன சித்தி கேள்வி இது? அப்பாவுக்கு சாவுக்கு காரணமானவங்கள பழி தீர்க்கணும், அதுதான் எனக்கு வேணும். ஆனா ஏன் தயங்குற? என் புருஷன் சாவுக்கு உங்க அண்ணன் தான் காரணமானு நினைக்கிறியா? நோ சித்தி, எங்க அப்பா ஆத்மா சாந்தி அடைய அண்ணன் என்ன அவனை படைச்ச ஆண்டவனே வந்தாலும் சரி, அவனை அழிக்க நான் தயார். என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுங்க. இங்க பாருங்க, நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணமா? புரியலையே. நான் சொல்ற பொண்ணை நீங்க கட்டிக்கணும்னு சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? உங்க மேனேஜர் பொண்ணு வித்யா இருக்கால, அவளை நீ கட்டிக்கணும். சித்தி, வித்யா எங்க அண்ணன் சுந்தர காதலிக்கிறான்னு பாண்டிய அன்னைக்கே என்கிட்ட சொல்லியிருக்கான். நான் எப்படி? தர்மா, யார் வேணாலும் காதுக்கலாம், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. சித்தி, அந்த பொறிச்செல்வனை பழி வாங்கணும்னா நீ அவளை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். சித்தி, அந்த வித்யாவை நான் கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்கும் அந்த பொற்சலனை பழி வாங்குறதுக்கும் என்ன சித்தி சம்மந்தம்? தர்மா, அந்த பொறிச்செல்வன் காதலிக்கிற விமலா இருக்கால, அவளை உங்க சுந்தர கல்யாணம் பண்ணி வைக்கணும்.
என் புருஷன் இப்படி பரதேசின்னு பரிவட்டம் காட்ட முடியாம பண்ணானோ அதே மாதிரி அவனும் துடிக்கணும். இங்க பாரு, அவ துடிக்கிறத பார்த்து நான் ரசிக்கணும். இதெல்லாம் நடக்கணும்னா நீ முடிவு பண்ணி தான் ஆகணும். இங்க பாரு, பாண்டியன் பத்தி நீ சொன்னா அவ எதுவும் சொல்ல மாட்டான். அப்பப்பா சித்தி, நீங்க இங்க இருக்க வேண்டிய இடமே வேற. இந்த நாட்டையே நீங்க நாட்டியமாட வச்சிருவீங்களே. எங்க அப்பாவோட செலக்ஷன்னா சும்மாவா? ஓகே சித்தி, நான் பாண்டியன்கிட்ட பேசிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். தருமா, கவனமா கேளு. நான் சொன்னது சொன்னபடி நடக்கணும். அந்த பரதேசி செல்வம் கொஞ்சம் கொஞ்சமா சாகணும். அத பார்த்து நான் ரசிக்கணும். இதெல்லாம் நடந்தே ஆகணும். என்ன சொல்றது புரியுதா? ஓகே சித்தி. ஏன்டா அபிஷ்டு, எங்கடா புருஷனை முன்னாடி ஜாம் ஜாம்னு கிளம்பிட்டீங்க? ஐயோ, போறப்பவே வா, போறப்பவே ஐயர் மூஞ்சில முடிச்சுட்டு போனா விளங்குமாடா. ஏன்டா அது ஓ மூஞ்சில முடிச்சுட்டு போனா உருப்படவே உருப்படாதடா. ஏன்டா அப்படி என்னடா நல்ல காரியத்துக்கு போற நீ? என்ன பாகிஸ்தானுக்கு போருக்கு போறியா இல்ல தீவிரவாதியை துப்பாக்கிட்டு சுட போறியா? நீ எங்க போன எனக்காண்டா, நானும் தான் வருவேன். என்னது நீ வருவியா? ஏய்யா ஆக்கங்கட்ட கூவே, நாங்க எங்க போன நீ வரது? நீ யாரியா? ஏய், நீங்க எனக்கு ஜாம் ஜாம்னு கிளம்பி பார்த்தா என் வயிறு பத்துக்கிட்டு எரியுதுடா. ஏடா, உனக்கு முதல்வருக்கு 4 குடிச்சு நானு, கல்யாணம் பண்ணி வச்சது நானு, என்னை விட்டுட்டு நீங்க தேனிலவுக்கு போறீங்களா? என்னது உனக்கு வயிறு எரியுதா? ஏய்யா அவரு என் புருஷன், நாம பொண்டாட்டி, நாங்க போனா உனக்கு என்ன வயிறு எரியுது? அட அருவிகட்ட வெக்கக்கேடு ஐயரே, ஒத்த பாப்பானா பார்த்துட்டு உருப்படாது. இது நீ வேற குறுக்க வந்து போறப்பயே எங்க போறேன்னு கேட்குறிய? டேய், நானும் என் பொண்டாட்டியும் தேனிலவு போறேன்டா. டேய், நீ தேனிலுக்கு போனா என்ன, வானிலுக்கு போனா என்ன, நானும் தானே வருவேன். எதுக்கு? ஏடா நானும் என் பொண்டாட்டியும் தேனிலவுக்கு போய் என்ன தேன் எடுத்து நெக்கவா போறோம்? நீ வந்து நெக்கிறியா? ஆமா, நீ எதுக்கு கூட வரேங்கற? டேய், நானும் தானே வருவேன், இல்லைன்னா நீ போற காரியம் உருப்படாது. ஐயோ, என்னங்க என்னங்க இது? இந்த ஐயர் சாப விடுறான், இது நமக்கு பலிக்குமா என்ன? அதெல்லாம் ஒரு கன்றாவதையும் பலிக்காது. என்ன நடந்தாலும் சரி, இன்னைக்கு முதலிரவு நடத்தியே ஆகணும். டேய் அக்கப்போரு, நீ உன் பொண்டாட்டி விட்டுட்டு நீ மட்டும் தேனிலுக்கு போயிட்டு வா, அப்பதான் நீ போற காரியம் உருப்பிடு. ஆமா, நாங்க தேனிலுக்கு போய் தனியா படுத்துக்கிட்டு என்னமா பார்க்க முடியும்? ஏன்டா இதுக்கு மேலேயும் என் பொண்டாட்டியை கூட்டிட்டு போலின்னு வச்சுக்க, என்னைய மனுஷனா கூட மதிக்க மாட்டாடா. ஏன்டா நாங்க 2 பேரும் தேனிலுக்கு போறோம், நீ வந்து இங்க என்னடா பண்ண போறியா? அதெல்லாம் முடியாது அக்கப்போரு, நானும் தான் வருவேன். யோ, என்னையா நீ? நானும் பாத்துட்டு நீ தான் வருவேங்கற. இது பாரியா, அவன் தான் என் புருஷன், நீ என் புருஷன் இல்ல. போய் உட்கார்ந்து. என்னங்க போனா போதுன்னு பார்த்துட்டு இருந்தா ஐயர் ரொம்பத்தை எடுத்துக்கிட்டு ஆட்டானே, நறுக்கி போடுவோம் நறுக்கியாமா. என்னங்க சண்டை வேணாம், வாங்க நாம போலாம். இருமா, நம்ம 2 பேரும் எந்திரிச்சு போலாம். இருமா, நீங்க இது எப்ப ஸ்டார்ட் பண்ணி எப்ப போறது? என்னங்க எந்திரிங்க.
இப்ப என்னோட முதலிரவும் போச்சு, தேனிலவும் போச்சு. ஏங்க இப்ப என்னங்க பண்றது? இனிமேல என்ன பண்ணி என்ன பண்றது? வீட்டுக்கு தான் போகணும். எல்லாம் போச்சு.